திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளுங்க மிதுனம், ரிஷபம். இந்த 2 ராசிக்காரங்கள் வந்து திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகளாக வந்துடுது. ஓகேங்களா? மிதுனத்திற்கு ரிஷப ராசி 12வது ராசியாக வந்துடும். ரிஷபத்திற்கு மிதுனம் வந்து 2வது ராசியாக வந்துடும். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா துவி துவாதசம் சொல்லுவாங்க. அதாவது துவி துவாதசம் அப்படின்னா இது 12 2ஆக வந்துடும். அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து மிதுன ராசிக்காரங்களால் வந்து நல்ல நன்மை வருமானம் இருக்குது. அவங்க மூலமாக வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களால் வருமான இழப்பு தான் ஏற்படும். ஓகேங்களா? செலவுகள் வந்து அதிகம் பண்ணுவாங்க. இவங்க சம்பாதிச்சுட்டு வருவாங்க. யார்? மிதுன ராசிக்காரங்க சம்பாதிப்பாங்க. அதை அப்படியே ரொம்ப அழகாக அப்படியே உடம்பு நோகாமல் செலவு பண்ணக்கூடியவங்க ரிஷபராசிக்காரங்களை வந்து அமைஞ்சிருவாங்க. எதனால்னா இதற்கு விரயம் ஏற்படுத்தக்கூடிய 12வது ராசியாக வந்து எது அமையுது அப்படின்னா ரிஷபமாக வந்து அமைஞ்சிருது. அப்போ திருமண பொருத்தம் பண்ணும் பொழுது மணமகனோ மணமகளோ 2 பேருமே வந்து இதுமாரி அமைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பொண்ணு வந்து மிதுனமாக வச்சுக்கோங்களேன், மாப்பிள்ளை வந்து ரிஷபம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பொண்ணு வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, நல்லா ஒரு ஆஃபீஸில் ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க. இவருமே வந்து ரிஷபராசிக்காரரும் அப்படி தான் இருப்பார். இருந்தாலுமே சொகுசுக்கான செலவுகள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு வர்ற சேலரி எல்லாமே வந்து அதுக்கான ஒரு செலவுகள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது ரிஷபராசிக்காரர் வந்து அவர் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற விஷயத்த ரொம்ப அழகாக மிதுன ராசிக்காரங்க செஞ்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்குற நேரத்தில் ரிஷபராசிக்காரங்க அவங்களோட கண்ணிலேயே படமாட்டாங்க. சரிங்க, இப்போ என்னங்க பண்ணுறது? இப்போ இதேமாரி வந்து இந்த வாழ்க்கையில் சேர்ந்துட்டோம். நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போது இவங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டுகளில் வந்து வேலைக்கு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து அதர் ஸ்டேட்டில் வந்து வேலை கிடைக்குதா, தாராளமாக வந்து அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்படி கொஞ்சம் தூரத்தை வந்து மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போதுமே எல்லா நாளுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே இடத்துல தான் இருப்போம். ஒரே இடத்துல இருந்து வந்து நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான சங்கடங்கள் வருவதற்கான சூழல்கள் அனைத்துமே அமையும். நான் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துட்டு தான் இருக்கேன், ஆனால் என் வீட்டுக்காரர் வந்து வேலைக்கே போக மாட்டேங்கிறாருங்க. அவர் வீட்டில் இருந்துட்டு எல்லா காசையும் வந்து செலவு பண்ணிடுறாரு. அவர் ஒரு வேலைக்கு போனால் நல்ல எவ்வளோ உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ராசியில் எடுத்து பாருங்கள், இப்படி துவாதாசமாக வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? அப்போது திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்தில் திருமணங்கிறது பார்த்திங்கன்னா எப்பயுமே லைஃப் லாங் வரக்கூடிய ஒரு விஷயம், அந்த ஒரு இணைப்பு. அப்போது திருமணத்தில் இது மாதிரியான துவாதசம் வராமல் ராசிகளை வந்து நம்ம இணைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்.